suspended. I do agree, sir. I do agree with you. The government has the power. The minister has the power. The minister has the power to move amendments, and also they can recommend. Joint Parliamentary Committee can recommend, but they cannot come with new provisions as a newly drafted bill for which there is no right. Okay, and okay. Sir, I am quoting Cowland sector. Very important. पढ़ लिया आपका, मैं व्यवस्था दे रहा हूं, पहले गृह मंत्री जी बताएंगे। हो गया वो, मैं व्यवस्था दूंगा, पहले गृह मंत्री बताएंगे, फिर व्यवस्था। मान्य इनको पढ़ लें दो पूरा, 1 मिनट इनको पढ़ लें दो। आप पढ़ लो, आप पूरा पढ़ लो। Sir, Cowland sector, page 615. The motion for reference of a bill to a select committee may include instruction to the committee to consider matters other than those dealt with in the bill but relating to the subject matter of the bill. Instruction to the committee for amendments of such sections of the Parent Act as are not covered by the amending bill, whenever given, are to be specific and clear, unquote. Okay. That means unless and until the House specifically directed to go into this, they have no right to make new provisions in the bill. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் தொடர்பாக காரசார விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், இப்போ பார்லிமெண்டரி கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம், ஆனா அதுவே மசோதாவாக தாக்கல் செய்யணும்னு அவசியம் இல்லை என்பது போலவெல்லாம் பிரேமச்சந்திரன் எம்பி பேசுறதை நம்ம பார்க்கிறோம். இது போல இந்த சட்ட திருத்த மசோதா தொடர்பாக என்னென்ன காரசார விவாதங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு? அதாவது சர்ச்சைக்குரிய வக்ஃப் வாரிய திருத்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அமைச்சரும் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சருமாக இருக்கின்ற கிரண் ரிஜிஜு தான் இதை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்களை நிர்வகிப்பதில் அரசுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது, வக்ஃப் அந்த கவுன்சில்ல முஸ்லிம்கள் அல்லாதவர்களை நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அடங்கிய அந்த சட்ட திருத்த மசோதா என்பது அதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்ததன் காரணமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு இந்த மசோதா ஆய்விற்கு அனுப்பப்பட்டது. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய அந்த ஆய்வுக்கு பிறகு நாடாளுமன்ற மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வகையில் எதிர்க்கட்சிகள் கொடுத்த பல்வேறு திருத்தங்கள் அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதே சமயத்தில் ஆளும் கட்சி, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள், எம்பிக்கள் கொடுத்த அந்த திருத்தங்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் நாடாளுமன்ற மக்களவையில் இந்த திருத்த மசோதா என்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தான் இதை தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்த வக்ஃப் திருத்த மசோதா தாக்கல் செய்வதில் பெருமை அடைகிறேன் என்று கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். நாட்டின் நலனுக்காக இன்று வக்ஃப் திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்கது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் மட்டுமல்ல, நாடு முழுவதும் இதை பல தரப்பினரும் ஆதரிக்கிறார்கள். இதை எதிர்ப்பவர்கள் அரசியல் காரணங்களுக்காக இவ்வாறு செய்கிறார்கள். ஆதாரத்துடன் இந்த மசோதாவை எதிர்ப்பவர்களுக்கு நாங்கள் இந்த மசோதாவின் இறுதியில் பதிலளிப்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். கேரளாவை சேர்ந்த எம்பியாக இருக்கின்ற பிரேமச்சந்திரன் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். நாங்கள் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும், திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொடுத்தோம். ஆனால் ஆளும் கட்சியினர் கொடுத்த அந்த திருத்தங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் கொடுத்த அனைத்து திருத்தங்களையும் மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக ஜெகதாம்பிகா பால் எம்பி தலைவராக அடங்கிய அந்த நாடாளுமன்ற கூட்டு குழு என்பது எங்களது அந்த திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் தான் இன்றைய தினம் மக்களவையில் இது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எங்களது திருத்தங்கள் என்பது நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது அந்த மசோதாவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். இது போன்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு எம்பிக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பிக்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் இதன் மீது பேச இருக்கிறார்கள். ஆனால் ஆளும் கட்சியை பொறுத்தவரையில் எப்படியாவது இந்த மசோதாவை தற்போது உள்ள சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் கொடுத்த திருத்தங்கள் சேர்க்கப்படாமல் நிறைவேற்றுவது மட்டுமே அவர்களது திட்டமாக இருக்கிறது.
இந்த மசோதாவை பொறுத்தவரையில் இன்றைய தினம் மொத்தமாக 8 மணி நேரம் விவாதம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் 12 மணி நேரம் இந்த மசோதா மீது விவாதம் நடத்தப்பட வேண்டும். எதிர்க்கட்சிகளுக்கு அதிக நேரம் விவாதத்தின் மீது பேசுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.